தேனி மாவட்டம் பெரியகுளம். நீங்கள் வந்து சித்தர்கள் வழிபாட்டில் இருந்து வாரைய சித்தர்கள் தேடலில் இருக்கைய மகான்களை எல்லாம் தரிசனம் பண்ணும்போது ஒரு அவாளை வந்து இங்கே உங்களோடைய அந்த சில வினை நிலைகளையும் கொண்டு வந்து இங்கே வந்து சபையில் வந்து நாடி வந்திருக்கிய அகத்திய பெருமான்கிட்ட முதல்ல வந்து கேட்கக்கூடிய சித்தர்கள் அகத்திய பெருமானோட அனுகிரகம் வேணும், சிவசபை தொடர்பு வேணும் அப்படின்னு அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு நிற்கிய. இது வந்து உங்கள் கேள்வி தான், ஞான சம்பந்தமாக இருந்தாலும் இது உங்கள் தனிப்பட்ட கேள்வி தான். அகத்திய பெருமானை வணங்கி நில்லுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லிருங்க. சரி, ரைட்டு. அகதீஷாய நமக்கு வணங்கி நில்லுங்க அகத்திய பெருமான். நற்பேராற்றல்கள் தவழ்ந்து வரும் பிரபஞ்ச மகாசபையில் நாளுக்கு முன்பாக வாசி திதி தொடங்கிய அந்நாளுக்கு முன்பாக வந்தமர்ந்து திதி நடைபெறும் வேளைதனில் ஆற்றலாய் பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு அபிடேக நிகழ்வுகள், ஆராதனை, நெய்வேத்திய தவ நிகழ்வுகளை எல்லாம் தன் கண் குளிரக் கண்டு அமர்ந்து ஆற்றலாய் சிவசபையின் சீடர்களோடு பெண்டிர்களோடு கலந்திருந்து உணர்ந்து கொண்ட நிலை என்ன, சிவசபை என்றால் என்ன, சித்தர்கள் என்றால் என்ன, சித்தர்கள் வழிபாட்டு முறைதனில் அவர்களோடு இணைந்து தான் கடைப்பிடிக்க வேண்டிய நிலை என்ன, இறையை வணங்கினால் இறையாக மாறுவதற்கு கால அவகாசங்கள் நிறைய உண்டு. ஆனால் சித்தர்களை வணங்கினால் சித்தர்களாய் மாறுவதற்கு கால அவகாசம் சிறிதே உண்டு. அவ்வாறு சித்தர்களாய் மாறுவதற்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளேன் என்னும் நிலையோடு சிவசபை நாடி வந்து சித்த சற்சங்கம நிகழ்வில் கலந்து வந்து நின்று என் நிலை எனக்கு உயர்நிலை வேண்டும் என்று சித்தனிடம் இசைவு கேட்டு சித்தன் அசைத்த அசைவுதனை அகத்தியனிடம் வெளிப்படுத்திய நிலை, அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி இதுகாரும் நேற்றைய நாள் முதல் இன்று நடைபெற்ற சிவபெருமான் ஆசி உரைத்த உரையிலிருந்தும் அகத்தியன் யாம் வந்து சிவபெருமானுடைய திருவுரைக்கு அடுத்தாற்போல் உரைத்த உரைகளிலிருந்தும் இம்மானிடன், இப்பாலகன், இச்சீடன், இச்சித்தன் உரைத்து கொண்டிருக்கின்ற உரை மானிட உரை அல்ல என்று நினைந்து இதுகாரும் நடந்திட்ட இந்நிலையின் அர்த்தம் என்ன, இங்கு என்ன நிகழ்வு நடைபெறுகின்றது என்ற சாராம்ச நிகழ்வினை நீர் உணர்ந்து கொண்டீரா பெண்மணியே? அவ்வாறு உணர்ந்து கொண்டதன் பொருள், உணர்ந்து கொண்டதன் நிலையிலிருந்து ஒரு சில சித்த வார்த்தை என்றால் அகத்தியன் கூறுகின்ற தமிழாசி மொழி வார்த்தை அல்ல, தான் என்ன உணர்ந்து கொண்டேன் என்கின்ற நிலையை சித்தனிடம் உரைக்க. இங்க வந்து இந்த மொழிகள்லாம் கேட்கல, இங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கல, இங்க நடக்கிற பூஜை முறைகள் சித்தர்கள் வந்து நேரடியா பேசுற உணர்ந்துகிட்டே அப்படின்னு அகத்திய பெருமான் கேட்காரு. நிறைய இருக்கு. இது மாதிரி வேற இடங்கள் வேற எங்கேயாச்சும் இருக்குமா, இருக்க வாய்ப்பு இருக்கா தெரியல. இந்த பகுதியில் வந்து சித்தர்களுடைய அனுக்கிரகம் ரொம்ப இருக்கு, அருளாசிகள் ரொம்ப இருக்கு அப்படிங்கிற தான் எளிமையாக உணர்ந்துக்கிட்ட விஷயங்களை அகத்திய பெருமான்கிட்ட தெரிவிக்கிறாங்க. முதல் நிலை அறிவு தெளிவு நிலை. அது பல்வேறு காட்சிகள், பல்வேறு உரைகள், சித்தன் கூறிய வார்த்தைகள், சித்தனுக்குள்ளிருந்து நூல் உரைத்த வார்த்தைகள், நூலின் மூலமாக இச்சீடன் உரைக்கும் வார்த்தைகள், கண்ட காட்சிகள், நெய்வேத்திய தவ நிகழ்வுகள், அதிலிருந்து பெற்ற சூட்சம ஆற்றல்கள், இவற்றையெல்லாம்
ஒட்டுமொத்தமாக தன் சிந்தை தனில் வைத்து இங்கு சித்த ஆற்றல்கள் பரவி கிடக்கின்றன என்னும் நிலைதனை உணர்ந்திட்ட உன் நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். அகதீஷாய நமக. பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் இப்பிரபஞ்ச மகாசபை என்னும் நாமம், கலியுக தேவ சித்த சபை என்னும் நாமம், ஞான சபை, ஞானப்பட்டறை, திருச்சபை, திருவனம், திருக்காடு, இறைமங்கள நந்தி அமர்ந்த சபை, பர்வதமலையினுடைய அற்புத நந்தி அமர்ந்த சபை என்று பல்வேறு சித்தர்கள் தன் ஆசி உரைதனில் உரைத்திட்ட நாமங்கள் எல்லாம் சித்தனோ சீடர்களோ உரைத்திட்ட நாமங்கள் அல்ல. அத்துணை பெயர்களும் நாமங்களும் அகத்தியன் யாம் உரைக்க, விஸ்வாமித்திரன் உரைக்க, பாம்பாட்டி உரைக்க, சிவபெருமான் உரைக்க வைக்கப்பட்ட நாமங்களாகும். இத்துணை நாமங்களாகும். இத்தலத்திற்கு உரைத்திட்ட திருச்செந்திலகம் என்னும் நாமம், திருச்சிவகூரை தலம் என்னும் நாமம், அத்துணையும் சிவபெருமான் உரைத்திட்ட அத்துணை பெயர்களும். அவ்வாறு இச்சபை மானிடர்களால் நடத்தப்படுகின்ற சபை அல்ல. மானிடர்கள் எடுக்கின்ற முடிவு அல்ல. ஒரு முடிவும் இச்சபையில். அத்துணையும் சிவபெருமான் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து யாம் உரைக்க, எம்மோடு அத்துணை கணங்களும் உரைக்க, பிரபஞ்ச ஆற்றல் உரைக்கின்ற உரையின் மூலமாக நடக்கின்ற சபையாகும் இச்சபை என்று யாம் உரைத்து, இச்சபைதனிலே வந்து அமர்ந்தோர்கள் சித்த நிலை அடைகின்ற உணர்வினை பெறுவார்கள் முதலில். அவ்வாறு சித்த உணர்வினை பெறுகின்ற அத்தகைய முயற்சிதனில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சிவம் உரைத்தவாறு, நான் கொன்றால் அவன் கொல்வான், நான் என்னை கொன்றால் அவன் என்னை கொல்வான் என்று சிவம் உரைத்தாரே, அதுவே நிதர்சனம், நித்தியம், ஊர்ஜிதம் என்று அகத்தியன் உரைத்து இவ்வார்த்தைக்குள் சூட்சமங்கள் அடங்கியிருக்கின்றன. நான் என்னும் வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய இச்சபைக்கு ஆசான் எவ்வாறு தகுதி பெற்றவன் என்பதன் பொருளையும் சிவம் உரைத்தார். தன்னை தாரை வார்த்தவனுக்கு சிவம் தன்னை தாரை வார்க்கின்றார் என்று உரைத்தவாறு, நீர் பிரபஞ்சத்திற்கு உம்மை தாரை வார்க்கின்ற பொழுது, உம்மை என்றால் உம்முடைய இயல்பு நிலை நடவடிக்கைகள் இகலோக நிலைகளிலிருந்து நீர் மெதுவாக படிப்படியாக வெளிவந்து அற்புதமாக நீர் ஆற்றுகின்ற ஒவ்வொரு சேவையும் இறைக்காக என்று நீர் ஆற்றுகின்ற பொழுது, இறை உம்மோடு இருந்து பணிபுரிவார், சேவை புரிவார் இச்சபையின் மூலமாக என்று அகத்தியன் யான் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். சித்த நிலை உணர்வதற்கு தியானம், தவம். அத்தவம் என்பது அற்புதமாக பிரம்ம முகூர்த்த வேளைதனில் அமர்ந்து ஒரு விளக்கேற்றி, ஆற்றல் கொண்டு எண்ணெயினால் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்றி அற்புதமாய் அமர்ந்து அவ்விளக்கின் முன்பாக சபை திசை நோக்கி அமர்ந்து அற்புத தவத்தினை ஓர் நாளிகை அல்லது 1.25 நாளிகை தவம் மேற்கொண்டு, அவ்வாறு தவத்தில் அமர்கின்ற பொழுது தமக்கு கீழ் ஓர் வஸ்திரம் பரப்பி அகத்திய நாமத்தினை 3 முறை உச்சரித்து பிரபஞ்ச மகா சபையினை தன் சிந்தைக்குள் வைத்து, தன் குல தெய்வத்தினையும் தன்னுடைய சிரசிற்குள் ஏற்றி, தன் இஷ்ட தெய்வத்தினையும் தன்னுடைய சிரசிற்குள் வைத்து சிந்தைக்குள் வைத்து அமர்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் தவ நிலைகளில் அமர்கின்ற பொழுது படிப்படியாக உமக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல்களை உணர்கின்ற பொழுது, பிரபஞ்ச மகா சபை போன்று அற்புதமாய் பஞ்சபூத ஆற்றலை தனக்குள் வைத்திருக்கும் இச்சபையில் இருக்கும் ஆற்றலும் உம்மோடு கலந்து நீர் சித்த நிலையை படிப்படியாக அடைவதற்குரிய அற்புத ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றோம். தவம் ஒன்றே பெருமகா நிலை என்று அகத்தியன் உரைத்து ஆற்றலாக திருநீற்று சாம்பல்தனை செல்கின்ற பொழுது தன் கரங்களில் பெற்று தன் நெற்றியில் அணிந்து தன் இல்லமதில் அகத்திய திருவுருவத்தோடு இணைந்த லோபமுத்திர தேவியினுடைய அற்புத அத்தகைய திருவுருவ படத்தினை வைத்து வணங்கி வாழ்த்தி சரணாகதி அடைகின்ற பொழுது, சபைதனில் சரணாகதி அடைகின்ற பொழுது, வாழும் குருவாக ஒரு குருவிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது அக்குருவின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றல் தன்னை பெறலாம் என்று அகத்தியன்
நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு. அவ்வாறு உமக்குள் சித்த நிலை படிப்படியாக உள்ளுக்குள் சென்று நீர் சித்த நிலை உணர்கின்ற பொழுது, அவ்வாறு உணர்வு நிலை மேம்படுகின்ற பொழுது, உமக்குள் இருக்கக்கூடிய உம்முடைய வினா இகலோகத்தில் எமக்கு இருக்கக்கூடிய குறை வினா என்று நீர் உரைத்த அவ்வினா அது குறை வினா அல்ல, அது நிறைவு பெற்ற விடையாக உம்மை வந்து அடையும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு. போதுமா?